வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. நேற்று எடப்பாடி அவர்களுடைய தேர்தல் வியூகம் குறித்து தான் எல்லா வாதங்களையும் பேசப்பட்டது. நேற்று நான் கூட நம்ம சொல்லதிகாரம் நியூஸ் 18 நிகழ்ச்சியில கூட இது குறித்து நான் விரிவாக பதிவு செஞ்சேன். அதை நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த தேர்தல் நேரத்தில் இந்த வீடியோவெல்லாம் பதிவு செஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம தொடக்கத்திலேருந்தே கேண்டிடேட், தொகுதி ஒதுக்குதல், திமுக அதிமுக கூட்டணி பகிர்வு, ஏன் கூட்டணி கட்சிக்கு இந்த தொகுதி கொடுத்துருக்காங்க, இது தொகுதியினுடைய வரலாறு என்ன, நேரடியா உதயசூரியனா, நேரடியா இரட்டை இலையா, அமைச்சரை எதிர்த்து யார் நிற்கிறா, முன்னாள் அமைச்சரை எதிர்த்து யார் நிற்கிறா, யாரை யாருக்கு தள்ளி விடுறாங்க, யார் யாரை எதிர்த்து நிற்கிறாங்க, இது பின்னணி என்னங்கிறது நம்ம விரிவா தேர்தல் வரையும் பேச போறோம். அந்த வகையில எடப்பாடி அவர்கள் நேற்று அறிவிச்ச வேட்பாளர்கள் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வெளிப்படையா சில விஷயங்களை எடப்பாடி சூசகமாவே சில விஷயங்கள் செஞ்சிருக்காரு. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, 27 சீட்ல பாஜகவுக்கு முடக்கிட்டாரு அப்படிங்கிறது அதிகம் பேசுறாங்க. ஆனா பேச வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு. என்ன தெரியுமா? 15 இடங்கள் தென் மாவட்டங்கள்ல அவர் பாஜகவுக்கு கொடுத்திருக்காரு. 15 தொகுதி பாஜக கொடுத்திருக்காரு. இதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிமுகவின் பாரம்பரியமான கோட்டையான மதுரை, திண்டுக்கல், ராமநாதபுரம், திருநெல்வேலி, அதாவது தென் மாவட்டம்ங்கிறதே அதிமுகவின் வெற்றியை தொடக்கச்சூழி போட்ட பகுதி. திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல், அருப்புக்கோட்டைங்கிறது எம்ஜிஆரை முதலமைச்சராக்கிய தொகுதி, மதுரை மேற்குங்கிறது எம்ஜிஆரை 2வது முறை முதலமைச்சராக்கிய தொகுதி, ஆண்டிப்பட்டிங்கிறது எம்ஜிஆரை 3வது முறை முதலமைச்சராக்கிய தொகுதி. அப்ப தென் மாவட்டம், குறிப்பா மதுரைங்கிற ஒரு மாவட்டம் மட்டும்தான் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எம்ஜிஆர் நம்பின ஒரே மாவட்டம் மதுரை தான். திண்டுக்கல், மதுரை மேற்கு, ஆண்டிப்பட்டி, அருப்புக்கோட்டை, இது மட்டும்தான் எம்ஜிஆர் நம்பினார். அப்பேற்பட்ட தென் மாவட்டம் 1989 ஜானி ஜேனின் பிரிந்த போது கூட அதிமுக உடைஞ்ச நேரத்துல வட தமிழகம் மற்ற பகுதியெல்லாம் திமுக ஜெயிச்சிருச்சு, ஏடிஎம்கே ஸ்ட்ராங்கான பெல்ட்ல. ஆனா அப்ப கூட திருநெல்வேலியில காங்கிரஸ் ஜெயிச்சிச்சு. அதெல்லாம் யோசித்து பாருங்க. அப்ப கூட திமுக ஓட்டு போடாம காங்கிரஸ் வெற்றி பெற வச்சாங்க. அப்பேற்பட்ட தென் மாவட்டங்கள்ல இன்னைக்கு அதிமுக கூட்டணி கட்சியிடம் தான் தொடர்ச்சியாக திமுகவை தோற்கடித்த அந்த அதிமுக கோட்டைகளை எல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்துருக்கு. இது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். இதை யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. 27 தொகுதியில பாஜக பரவாயில்ல நின்னுக்குச்சே, பரவாயில்லையே பாஜக ஒரு மாநில கட்சிக்கு வழி விட்டுருச்சுங்கிற மாதிரி பேசுறாங்க. அது இன்னொரு கட்சியினுடைய கட்டமைப்பை அப்படியே புடுங்குது. அதிமுக இருந்த முக்குளத்தூர் பேஸை புடுங்குது. அதிமுக இருந்த தென் மாவட்ட பேஸ் அப்படியே பாஜக எடுக்குது. மேற்கு மண்டலத்துல 2 பேரும் ஓரளவு ஈக்குவலா இருக்கிறாங்க. அங்க அவர் கொஞ்சம் குறைவாவே தள்ளி இருக்கிறாரு. ஆனா தென் மாவட்டத்தை முழுமையா எங்களுக்கு கொடுங்கன்னு வாங்கியிருக்கிறாங்க. இப்ப நீங்க வாங்கியிருக்கிறாங்க. இன்னொரு புறம் எடப்பாடி பண்ணியிருக்கிறது, நான் தனியாவே பேசுறேன், அமைச்சர்களுக்கு எதிரா அதிமுக நிக்கல. திமுக பெரிய புள்ளிகளுக்கு எதிரியா அதிமுக தான் நிக்கணும். திமுகவின் பெரிய புள்ளிகளுக்கு எதிரா கூட்டணி கட்சிகளும் வாசனு பிஜேபின்னு தள்ளி விட்டுருக்காங்க. அப்ப எவ்வளவு பெரிய காமெடி பாருங்க. அப்ப திமுக ஜெயிக்கட்டும்னே பல்வேறு தொகுதிகளை திட்டமிட்டு எடப்பாடி பண்ணியிருக்கிறாங்க. இந்த பின்னணி அரசியலும் பேசுறேன். பாஜக வாங்கி இருக்கக்கூடிய அந்த தொகுதிகள், அது பின்னணியை பத்தி நான் பேசுறேன், கேளுங்க. தென் மாவட்டங்கள்ல பாஜக 15 தொகுதிங்க, எழுதி வச்சுக்கோங்க, 15 தொகுதி. கன்னியாகுமரியை விடுங்க, கன்னியாகுமரியில கொடுத்ததை நான் பெரிய விஷயமா பேச மாட்டேன். கன்னியாகுமரி அவங்களுக்கான இடம், பாஜக அங்க அதிமுக எம்ஜிஆர் காலத்திலேயே ஒன்றும் கிடையாது. ஸோ அங்க விளவங்கோடு, பத்மநாபபுரம், குளச்சல், நாகர்கோவில் போன்ற தொகுதிகளில் பாஜக நிற்குது. வாசன் ஒரு கிள்ளியூர்ல தாமரச்சந்தில் நிற்கிறாரு. வாசன் காமெடி தனி காமெடி, அதை நான் பின்னாடி பேசுறேன். திருநெல்வேலி மாவட்டத்தில் ராதாபுரத்தில் பாஜக நிற்குது. ராதாபுரம், தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்ரீவைகுண்டம் அதிமுக கோட்டை, தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர், ஹிஸ்டரி எடுங்க, பக்காவா அதிமுக பெல்ட் அது வாசுதேவநல்லூர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அதிமுக கோட்டை, ராமநாதபுரம் கேட்கவே வேணாம் ஏடிஎம்கே பெல்ட், சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை, மதுரை மாவட்டம் மதுரை தெற்கு, புதுக்கோட்டை மாவட்டம் 96 ஜெயலலிதாவே பர்கூர்ல தோத்து போன போது கூட ரெட்டலை சார்பா 4 சீட்டு ஜெயிச்ச புதுக்கோட்டை மாவட்டம். அந்த புதுக்கோட்டை மாவட்டத்துல புதுக்கோட்டை, அறந்தாங்கி, கந்தர்வக்கோட்டை, திருநாவுக்கரசு தனிச்சின்னே ஜெயிக்கிற தொகுதி அறந்தாங்கிலாம். அந்த அளவுக்கு அதிமுக பெல்ட்டான புதுக்கோட்டை மாவட்டத்துல புதுக்கோட்டை, அறந்தாங்கி, கந்தர்வக்கோட்டையில பிஜேபிக்கு கொடுத்துருக்காங்க. பிஜேபிக்கும் புதுக்கோட்டைக்கும் என்ன பெரிய ஹப் இருக்கு? மேற்கு மண்டலத்துல கொடுத்தீங்கன்னா ஓகே, புதுக்கோட்டை மாதிரி பகுதி, டெல்டாக்கு பக்கத்துல உள்ள பகுதியை போய் இப்படி அள்ளி அள்ளி கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய ரூட்டு வேறு எல்லாத்தையும் பிச்சு வேரோட உங்க கட்டமைப்பு அப்படி எடுத்து பிஜேபி கொடுக்குறீங்க. திருப்பத்தூர் மாவட்டம், திருப்பத்தூர் பிஜேபி அப்படி அங்க பயங்கரமா இருக்கு. கொங்கு மண்டலத்தில் 7 தொகுதிகள், கொங்கு மண்டலம் பிஜேபியும் இருக்கு, ஏடிஎம்கேயும் இருக்கு. இருந்தாலும் கொங்கு மண்டலத்துல என்னென்ன தொகுதியை கொடுத்துருக்காங்க பாருங்க. ராசிபுரம் தனி தொகுதி, அது அதிமுக கோட்டை தான். கிருஷ்ணகிரி மாவட்டம் தளிங்கிறது என்னைக்குமே திமுக ஜெயிக்காத அளவுக்கு தேசிய கட்சிகள் அந்த மனநிலை உள்ளது. ஏடிஎம்கே ஜெயிக்கும், ஏடிஎம்கே ஜெயிக்கிறவங்க கூட டிஎம்கே ஜெயிக்காது. அந்த அளவுக்கான பிற மொழியினர் அதிகம், கன்னடம் பேசுறவங்க, தெலுங்கு பேசுறவங்க அதிகம். அந்த தொகுதி ஏடிஎம்கேக்கு சாதகமாக, அதை பிஜேபிக்கு அப்படியே தள்ளி விட்டாங்க. தள்ளி உள்ள அள்ளி கொடுத்துருக்குறாங்க.
திருப்பூர் மாவட்டம் அவினாசி, திருப்பூர் தெற்கு, இதெல்லாம் 89 கூட திமுக அதிமுக 2ஆ உடைஞ்ச போது கூட அப்ப கூட எங்க ஜெயலலிதா ஜானி ஜெயிச்சிச்சு. யோசித்து பாருங்க, தமிழ்நாட்டை அவன் திமுக அதிமுகன்னு பார்த்தப்ப ஜெயலலிதாவா ஜானகியான்னு பார்த்த தொகுதிங்க அது. அந்த அளவுக்கு ஜெயலலிதாவுக்கும் அதிமுகவுக்கும் விசுவாசமான தொகுதி அது. இரட்டையில இல்லாமல், எம்ஜிஆர் இல்லாமல் இங்க இந்த தொகுதியில ஜெயலலிதா அணி ஜெயிச்சிருக்கு. அவ்வளவு விசுவாசமான தொகுதி அவினாசி மாதிரி பகுதியெல்லாம். அதை அப்படியே பாஜக கிட்ட எங்க தொகுதி எடுத்துக்கோங்கன்னு அவர் தனபால் அவருக்கு கொடுக்கல சீட்டு. ஒரு தொடர்ச்சியா இருந்தவர், ஒரு அருந்ததியர், அவருக்கு சாதி குடும்பம் நடக்குதுங்கிறதுக்காண்டி அவரை சபாநாயகராக்கி எல்லாரையும் வணக்கம் வைங்கன்னு ஜெயலலிதா அம்மா சொன்னாங்கிற கதையை தொடர்ந்து சொல்லுவாங்க. ஆனா அவருக்கு இங்க சீட்டு இல்லை. அவர் பாரம்பரியமா வெற்றி பெற்று வந்த அந்த தொகுதியில கவுண்டர்களும் அருந்ததியர்களும் அள்ளி போட்டு ரெட்டலையை வளர்த்த தொகுதியை அப்படியே பாஜக அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. தனபாலுக்கு கிடையாது சீட்டு. அடுத்து கோவை மாவட்டம், கோவை வடக்கு எல்லாமே அதிமுக பெல்ட் தான். நீலகிரி மாவட்டம், உதகமண்டலம், அது ஏடிஎம்கே ஓட்டை தான் இங்கேயும் வாங்க போறாங்க. திருவாரூர் மாவட்டம் திமுக பெல்ட், அதை பாஜக வாங்கியிருக்கு. அதாவது அதிமுகவுக்கு பதிலாக நான் வாங்கிக்கிறேன், அந்த தோல்வியை அந்த சிலுவையை நான் சுமந்துக்கிறேன், எனக்காக இவ்வளவு தூரம் சாட்டடி வாங்குறேன், இதை பண்ண மாட்டேன்னு திருவாரூர் மாவட்டத்துக்கு பாஜக பெருந்தன்மையா வாங்கிச்சு, தோக்குறதுக்கு ரெடியா இருக்கு. திருவண்ணாமலை மாவட்டம் கேட்கவே வேணாம். பாவு சண்முகம் காலத்திலிருந்து ஏவா வேலு வரையும் திமுகக்கான ஒரு மாஸ் இருக்கு. அங்க போய் பிஜேபி நிக்குது, தள்ளி விட்டுருக்குறாங்க, இந்தாங்க வச்சுக்கோங்கன்னு. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி, சென்னை மாவட்டம் மயிலாப்பூர் பாருங்க, பிராமின் ஹப், அது எப்பயுமே பிஜேபிக்கு சார்பாக இருக்கும். பிஜேபி ஏடிஎம்கே சேர்ந்தா ஜெயிக்கும். ஆனால் கரெக்டாக தமிழிசை சவுந்தரராஜன் நிப்பாட்டுறாங்க. தமிழிசை, அதாவது பிஜேபி ஓட்டு போறவங்க கூட தமிழிசைக்கு ஓட்டு போட மாட்டாங்க, ஏன்னா பிராமினான்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட். எஸ்வி சேகரா தமிழிசையான்னு பார்த்தா எஸ்வி சேகர் போட்டு போயிடுவாங்க, ஏன்னா பிராமினா நான் பிராமினா பார்ப்பாங்க. அப்பேற்பட்ட தொகுதி. அதுலேயும் பாருங்க கரெக்டாக தமிழிசையை போய் நிப்பாட்டி காமெடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்படியாக பாரதிய ஜனதா தென் மாவட்டங்களை குறிவைத்து வாங்கியிருக்கு. 27 தொகுதி தான் மொத்தமே வாங்கியிருக்கு. அதுல 15 தொகுதி முழுக்க தென் மாவட்டத்தை வாங்கியிருக்குன்னா அவங்க கருத்தியலா, ஐடியாலஜிக்கலா, இந்துத்துவ கான்செப்ட்ல அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு அதிமுக தன்னை பலி கொடுத்திருக்கிறது. நீங்க எல்லாரும் எடப்பாடி பிஜேபியை ஓட விட்டாருங்கிறீங்க. எடப்பாடி அதிமுகங்கிற கட்சியை பில்டிங், அந்த அஸ்திவாரத்தை உடைச்சு காலி பண்ணி பாஜக கொடுத்துக்கிட்டு இருக்காரு. எலெக்ஷன்ல ஜெயிக்க போறோம் தோக்க போறோங்கிறது பாஜகவுக்கு முக்கியம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா அதிமுகவின் இடத்தை கைப்பற்றணும். மேற்கு மண்டலத்துல பாஜக ஓரளவு இருக்கு. இப்ப அவர்களுக்கு தேவை வந்து தென் மாவட்டம் தான். தென் மாவட்டத்துல திருப்பரங்குன்றம், ராமேஸ்வரம்னு ஆல்ரெடி ஆரம்பிச்சாங்க. இப்ப பாருங்க கரெக்டா தென் மாவட்டத்துல அதிக தொகுதிகளை தாமரைங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்து இரட்டையிலேயே இல்லாம ஆக்குறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. பாரதிய ஜனதா அங்க, அதிமுகங்கிறது பாரதிய ஜனதா எப்ப எடப்பாடி அவர்கள் தலைமை வந்ததோ அப்போ இருந்து முக்குளத்தோர் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து அதிமுகவுக்கு இல்லை. எடப்பாடிக்கு வந்து சேலம் தர்மபுரியில ஜெயிச்சா போதும், தான் ஜெயிக்கணுங்கிறதுக்காண்டி பாமகவோடையும் வன்னியர் 10.5 மட்டும் சொன்னார் ஒழிய சமூக நீதி நோக்கத்துல சொல்லலை. அதனாலதான் போன முறை வன்னியர் ஓட்டு ஃபுல்லா ஏடிஎம்கேக்கு வந்து வட தமிழகத்துல கணிசமா ஓரளவு ஜெயிச்சாங்க. கவுண்டருங்கிறதுனால கவுண்டர் பெற்றியும் ஜெயிச்சாங்க. ஆனா முக்குளத்தூர் பெல்ட் ஃபுல்லா அடி வாங்கினாங்க. டிஎம்கே வந்துருச்சு. இப்ப அது புரிஞ்சுக்கிட்ட எடப்பாடி டபுள் கேம், ஏடிஎம்கேங்கிற கட்சி போனா போயிட்டு போகுது, சவுத்துல எனக்கு கட்சியே வேணாம், டெல்டாலையும் சவுத்துலையும் கட்சி வேணாம், எனக்கு வடக்கையும் மேற்கையும் மட்டும் இருந்தா போதுங்கிற முடிவுக்கு வந்துட்டாரு. அதனால தெற்க ஃபுல்லா பாஜக கொடுத்துட்டாரு. ஏன்னா அந்த இடம் முழுக்க இப்ப திமுக சார்பா மாறிடுச்சு. நிறைய முக்குளத்தூர் வாக்கு தேனி மாவட்டமே திமுக சார்பா மாறிடுச்சுன்னா பாருங்களேன். தேனி மாவட்டம், ஆண்டிப்பட்டி, போடி நாயக்கர்லாம் பக்கா ரெட்டலை கோட்டை. அதுவே இப்ப திமுக சார்பான ஒரு சூழ்நிலையெல்லாம் மாறினதுக்கு பிறகு தான் நின்று தோக்க அவருக்கு மனசு இல்லாம பாஜக கொடுத்துட்டாரு. பாஜக பொறுத்தவரைக்கும் பாஜகவுக்கு நட்டம் இல்லை. எப்படியாவது இதுவரையும் ரெட்டையில எம்ஜிஆர் ஜெயலலிதா மாசு இருந்த இடத்துல அப்படியே அந்த கருணாநிதி எதிர்ப்பு, கலைஞர் எதிர்ப்பை பேசி இந்துத்துவ கருத்தியல்ல பிஜேபியை வளர்த்துக்கணும். இந்த தேர்தலை ஜெயிக்கணும் தோக்கணுங்கிறது பிரச்சனை கிடையாது. அவர்களுக்கு திமுக ஜெயிச்சா ஜெயிக்கட்டும், எடப்பாடிக்கும் திமுக ஜெயிக்கட்டும்னு நினைக்கிறாரு, பாஜகவும் திமுக ஜெயிக்கட்டும்னு நினைக்கிறாங்க. பாஜக பொறுத்தவரை இனிமே ஏடிஎம்கே வளர்ந்துடக்கூடாது. எடப்பாடியை பொறுத்தவரை என்னை ஆள விடுறா, எனக்கு கோயம்புத்தூர் சைடு போதும், மதுரை இந்த சைடெல்லாம் நீங்களே எடுத்துக்கோங்க, கட்சி தோக்கதானே போகுது, நீயே நின்றுக்கோங்க. அப்ப 2 பேருமே திமுக ஜெயிக்கட்டும் தான் சூசகமா சொல்றாங்க. இதுதான் உண்மை. நான் சொல்றது, நான் சொல்ற தொகுதியெல்லாம் நீங்க டீட்டெயில் எடுத்துட்டு பாருங்க யாரோட தொகுதின்னு. ஸோ பாஜகவுக்கு கட்டமைப்பு ரீதியா அதிமுக கைப்பற்றுறது வெற்றி. எடப்பாடிக்கு எப்படியும் தோக்க போற தொகுதியை பிஜேபி கொடுத்து விட்டுருவோங்கிற கணக்குல அவருக்கு வெற்றி. அவருக்கு மேற்கு மண்டலத்துல கொஞ்சம் அதிக தொகுதி எடுத்துக்கிட்டாரு. பிஜேபியும் ஏடிஎம்கேவும் பெல்ட்டா இருக்கிற பகுதியில கொடுத்துட்டாரு. இருந்தாலுமே பிஜேபி கொடுத்த சில தொகுதிகளுமே அது அதிமுகவுடைய தொகுதிகள் தான். ஸோ பிஜேபி இந்த முறை நேர்மையா நிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில நிக்கிறாங்க. அங்க வந்து திமுக பெல்ட்ல தைரியமா நிக்கிறாங்க. திருவாரூர்ல நிக்கிறாங்க, தஞ்சாவூர்ல நிக்கிறாங்க. அந்த 3 தொகுதியும் நான் பாராட்டுறேன் பிஜேபியை. அது மற்ற எல்லா இடத்துலையும் அதிமுக கட்டமைப்பை பயன்படுத்தி தான்
அவங்க நிற்கிறாங்க. இது ஒரு கான்செப்ட். ஸோ இந்த இடத்தில் எடப்பாடியும் பிஜேபியும் திமுக ஜெயிக்கட்டும்னு ஓப்பனாக சொல்லிக்கிறாங்க. ஓகேவா? அடுத்த கான்செப்ட் பாருங்க. இப்போ சிட்டிங் மினிஸ்டர்ஸ் 14 பேரை எதிர்த்து யார் நிற்க போறானா? ஒருத்தர் கூட அதிமுக இல்லை. எங்க திமுகனுடைய லெஜெண்டை எதிர்த்து யாருங்க நிற்கணும்? திமுகனுடைய பெரிய சக்தியை எதிர்த்து அதிமுக தான் நிற்கணும். ஒரு பெரிய கலைஞரை எதிர்த்து எம்ஜிஆர் எதிர்த்துங்கிற மாதிரி நீங்க பிக் ஷாட்னு அறியப்பட்டவங்களை எதிர்த்துட்டு இருக்கிறதே பிள்ளை பூச்சிகளா பார்த்து தோத்து போயிடுவாங்க அப்படின்னு மாதிரி ஆட்களை தள்ளி விடுறீங்க. என்னென்ன மாதிரி ஆட்களை தள்ளி விட்டுருக்காங்க பாருங்க. நான் சொல்றேன் பாருங்க. திருவண்ணாமலையில ஏவா வேலு இந்த ஒரு மினிஸ்டர் எதிர்த்து அதிமுக நிக்கணுமா இல்லையா? நிக்கல. பிஜேபி தள்ளி விட்டுருக்காங்க. திருப்பத்தூர் பெரிய கருப்பன் பெரிய ஆளு அந்த சைடு சிவகங்கை மாட்டோம், அவரை எதிர்த்து பிஜேபியை தள்ளி விட்டுருக்கீங்க. மனோ தங்கராஜ் கன்னியாகுமரி, அங்க பிஜேபி நிக்கிறத நான் பெருசா பார்க்கல. அங்க பிஜேபி தான் ஏடிஎம்கேயோட பெரிய கட்சி. ஸோ அதை நான் இதா எடுத்துக்கல. அடுத்து நாசர் ஒரு அமைச்சர், அவரை எதிர்த்து யாரு? பிஜேபி நிக்குது. யோசிச்சு பாருங்க. உதயசூரியன் ஒரு அமைச்சர் நிக்கிறதையும் ஒரு தாமரை மாதிரி ஒரு சாதாரண சின்ன நிக்கிறதையும் மக்கள் எப்படி பார்ப்பாங்க? அனிதா ராதாகிருஷ்ணன், அவரை எதிர்த்தும் பிஜேபி தான் நிக்குது. அனிதா ராதாகிருஷ்ணன் திருச்செந்தூர் தூத்துக்குடி பகுதியில் யாருன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நாடார் சமூகத்தை கடந்து எல்லாரும் விரும்பப்படுகிற எல்லார் வீட்டு கல்யாணத்திலும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர். 20-25 வருஷமா பெரிய ஆள் அவர். திமுக இருந்தாலும் அதிமுக இருந்தாலும் அவரை எதிர்த்து ஒரு பிஜேபியை நிக்க வைக்கிறீங்க. மதிவேந்தன் ராசிபுரம், அவர் ரொம்ப ஒரு எளிய அமைச்சர் மட்டும் இல்லாம அவர் எந்த ஒரு குறையும் இல்லாத ஒரு அமைச்சருங்கிற நேம்ல கொங்கு மண்டலத்துல வளம் வரக்கூடியவர். அவரை எதிர்த்தும் பாஜகவை தான் நிப்பாட்டுறீங்க. அடுத்து ஏன்னா உங்களுக்கு எதிர்த்து நிக்க பயப்படுறீங்க. ராசிபுரம் மாதிரி ஒரு கொங்கு மண்டலத்துல கூட ஒரு மினிஸ்டரை எதிர்த்து ஏடிஎம்கே நிக்க மாட்டேங்குது. அடுத்து பாருங்க. KN நேரு திருச்சி மேற்கு, இதை எதிர்த்து யார் நிற்கிறான்னா அமமுக. நேரு பாரம்பரியமா இருக்க ஏடிஎம்கே கோட்டையான ஸ்ரீரங்கத்திலேயே திமுகவை ஜெயிக்க வச்சிட்டாரு. அவரை எதிர்த்து அமமுக போய் நிப்பாட்டுறீங்க. குக்கரை ரெட்டலை நின்னாலே ஜெயிக்கிறது கஷ்டம், இதை குக்கரை நிப்பாட்டுறீங்க. அப்ப அதெல்லாம் தெரிஞ்சு நடக்குதுங்க இதெல்லாம். அடுத்து எல்லாம் நேருக்கு ஃபேவரா செயல்பட்டு இருக்கீங்க எடப்பாடி. மன்னார்குடி டிஆர்பி ராஜா, அவர் திமுகவே ஆட்சிக்கு வரலைனாலும் அவர் தொகுதியில டிஆர்பி ராஜா ஜெயிச்சிருவார். திமுக ஆட்சிக்கு வராம இருக்கும், ஆனா டிஆர்பி ராஜா ஜெயிச்சுட்டே இருப்பார். அது மட்டும் இல்லாம தொடர்ச்சியா டிஆர்பி ராஜா இப்ப அந்த மன்னார்குடி பகுதியில பேருந்து நிலையம் அதை ரொம்ப சிறப்பா கட்டியிருக்கிறது, சென்னை கோயம்பேடு மாதிரி உருவாக்குறது, பழங்குடியினர் நரிக்குறவர் ஆதி திராவிடர்கள் வீடு கட்டுறது, வெளிநாட்டு வாழ் உதவின்னு மன்னார்குடியில நிறைய விஷயங்கள் பிரத்யேகமா செஞ்சு நேம் வாங்கியிருக்காரு. அது நீடாமங்கலம் ரயில்வே கேட்டுக்கு எதிராக அது பிரிட்ஜ் போறதை தடுத்து பிஜேபி இன்னைக்கு வரையும் ஃபண்டு தராம இருக்கு. இவங்க ஸ்டேட் ஃபண்டில் போட்டு எவ்வளவோ செய்வனமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நீடாமங்கலம் ரயில்வே கேட்டு திண்டுக்கல் பூட்டு திருப்பதிக்கு லட்டுன்னு ஃபேமஸாவே சொல்றாங்க. அந்த அளவுக்கு பிஜேபி வஞ்சிச்சுக்கிட்டு இருக்கு. அவர் அந்த நேம காமிச்சு இன்னைக்கு மன்னார்குடியில தொடர்ச்சியா எம்எல்ஏ வருது. இப்பதான் அவர் அமைச்சராக இருக்கிறாரு. அவரை எதிர்த்து அமமுகவை நிக்க வைக்கிறீங்க. அதை பலிகடா ஆக்குறீங்க. கூட்டணி கட்சியில ஃபுல்லா அதிமுக பலிகடா ஆக்குது. அடுத்து சைதாப்பேட்டை மா சுப்பிரமணியன், அவரை எதிர்த்து அமமுக. யோசிச்சு பாருங்க. பெரிய தலை, திமுகவினுடைய பெரிய தலைகள் அமைச்சர்களாக இருக்கிறவங்க, பெரிய நேம் மக்கள் மத்தியில் இருக்கிற எல்லோரையும் தொடர்ந்து வெற்றி பெற்றுக்கிட்டு இருக்க அவர்களை எதிர்த்து இரட்டைலையை நிறுத்த துணிவில்லாமல் அமமுகவையும் கூட்டணி கட்சியை நிப்பாட்டியிருக்கீங்க. அடுத்து காமெடி சக்கரபாணி, வாசனுடைய 5 தொகுதி தனி காமெடியாவே பேசலாம். சக்கரபாணியை எதிர்த்து வாசன் சின்ன நிற்குது. வாசனோட தாமரை, அது திமுகவுக்கு ஓட்டு போட்டே பழகின தொகுதி. அதெல்லாம் எப்படி உசிலம்பட்டிலாம் ரெட்டலைக்கும் ஃபாடுபுலாக்கும் பழகின தொகுதியா அந்த மாதிரியான தொகுதி சக்கரபாணியினுடைய ஒட்டஞ்சத்திரம். அங்க தாமரையை போய் எடுத்து நிக்க வைக்கிறீங்க. பழி வாங்குறாருங்க கூட்டணி கட்சி. அவரு ஈரோடு மேற்கு முத்துச்சாமி, இவரை எடுத்து தமாக. ராணிப்பேட்டை காந்தி மினிஸ்டர், அவரை எடுத்து தமாக. ராணிப்பேட்டைக்காரனுக்கெல்லாம் காந்தி ஒரு வீட்டுல ஒரு ஆள் மாதிரி பழையாச்சு. ஸோ நீங்க நடக்கிற அதிமுக ரெட்டலைக்குன்னு ஒரு மாசு இருக்கு, ஒரு நேம் இருக்கு. ஏன் நீங்க அதெல்லாம் இவங்களை எதிர்த்து போட்டியிடுவதற்கு பயன்படுத்துவது இல்லை? அப்போ உங்களுடைய முன்னாள் அமைச்சர்கள் பெரிய ஷாட்டுகளாக யாருக்கு எதிராக நிற்க போறாங்க? அப்போ ஒரு அமைச்சரை வீழ்த்தி காமிக்கணும்ங்க. திமுக ஒரு KN நேருவை வீழ்த்தி குறைந்தபட்சம் அவங்களுக்கு எதிராக போட்டி போட்டு மாசையாவது காமிக்கணும், ஒரு நெருக்கடியாவது உருண்டாக்கணும்ல. ஜெயிச்சுட்டு போட்டோம், நேரு தானே ஜெயிப்பாரு, சக்கரபாணி ஜெயிப்பாருன்னு உலகத்துக்கே தெரியும்ல. முத்துச்சாமியை ஜெயிக்க முடியுமா? இப்படிங்கிற மனநிலைக்கு யார் வந்திருக்கா? அதிமுக தலைமையே வந்துருச்சு. அப்ப திமுக ஜெயிக்கட்டும், எடப்பாடி சூசகம். இதுதாங்க உண்மை. இவங்களுடைய கேண்டிடேட்ல தெரிஞ்சிருக்கிறது இதுதான். தென் மாவட்டத்துக்கு அதிகம் பிஜேபி கொடுத்தது, மினிஸ்டர்ஸை எதிர்த்து அமைச்சர்களை எடுத்து கூட்டணி கட்சியில நிக்க வைக்கிறது, இதையெல்லாம் பார்க்கும்போது இவர்கள் அறிவித்த இப்போ வரையும் அனைத்தும் திமுகவுக்கு சாதகமா இருக்கு. திமுக ஜெயிக்கட்டும், அதனால என்னன்னு சொல்லி அவங்க நிப்பாட்டியிருக்காங்கிறது தான் புரியுது. அதுக்கு காரணம் என்னன்னா, பாஜகவுக்கு அதிமுகவை கைப்பற்றணுங்கிறதா நோக்கமே ஒழிய திமுகவை தோற்கடிக்கணுங்க நோக்கம் கிடையாது. எடப்பாடிக்கு
எப்பா சாமி பிஜேபி நீ அந்த சைடு வச்சுக்கோ, என் மேற்கு மண்டலம் என் கட்சி சின்னம், இதை மட்டும் என்கிட்ட கையில் வச்சுக்கோ, இதை மட்டும் எனக்கு கொடுத்துரு, இதுதான் டீலிங். பேக்கரி டீலிங் மாதிரி தான், கணபதி ஐயர் பேக்கரி டீலிங் மாதிரி தான். கட்சியை நான் வச்சுக்கிறேன், மற்றபடி கட்சியை மேற்கு பகுதியில் வச்சுக்கிறேன், மற்ற இடங்களை நீ பிச்சு தின்னுக்கோ, நீ உன் பிஜேபியை வளர்த்துக்கோ. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அதனால தான் அதிமுகவுடைய பெரிய தலைகள்லாம் என்ன செய்ய ஏது செய்யுங்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்லைன்னா வேலுமணியை வச்சு ஸ்கெட்ச் போட்டுருவாங்க பிஜேபி, வேலுமணியை வச்சு தனி ஸ்கெட்சும் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் பிரச்சனைகள்லாம் இருக்கனால தான் அண்ணாமலை சிங்கானூரில் போட்டியே போட மாட்டேங்கிறார். ஸோ இப்படி பல்வேறு பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கும்போது இந்த வேட்பாளர் பட்டியல், இதற்கு பின்னால் உள்ள அரசியல் என்னங்கிறது நான் விரிவாக சொல்லிட்டேன். நான் வந்து இதில் இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்ல, வெளிப்படையாக அமைச்சர்களை எதிர்த்து ஏன் ரெட்டலை நிற்கலை, ஏன் தென் மாவட்டங்களில் பாஜகவுக்கு அதிமுக கொடுத்துச்சு, இதனுடைய பின்னணி என்னங்கிறத ரொம்ப விரிவாக டீட்டெயில்டாக நான் தேர்தல் பகுப்பாய்வு வரலாற்று ஆய்வுகள்லேருந்து சொல்லியிருக்கேன். 52லேருந்து இப்போ 2026 வரையும். இதே மாதிரி நாளைக்கு திமுகவும் மற்ற கட்சிகளும் வெளியிட அந்த வேட்பாளர் பின்னணி அரசியல் என்ன, யாருக்கு சாதகங்கிறதையும் விரிவாக நம்ம பல்வேறு விஷயங்களோட பேசலாம். இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, அரசியல் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை தொடர்ந்து வருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தாங்க. நன்றி.